எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலமேக புலவரோட இன்னொரு பாட்டு பார்ப்போம். காலமேக புலவரோட சிலையடை, இதுவும் சிலையடை தான். இது என்ன, பாம்புக்கும் எள்ளுக்கும் இருக்கிற சிலையடை. இது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சொல்றேன் பாருங்க என்ன பாட்டுங்க. ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரவனும் பாரில் பின்னாக்கும் உண்டாம். பாரில் பின்னாக்கும் உண்டாம் ஒற்றிடும் பாம்பு எள் எனவே ஓது அப்படிங்கிறது பாட்டு. ஆடிக்குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரனும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் ஒற்றிடும் பாம்பு எள் எனவே ஓது அப்படிங்கிறது இது பாட்டு. இதுக்கு முதல்ல வந்து பாம்புன்றதை பார்ப்போம். ஆடி குடத்தடையும், பாம்பு ஆடும். ஆடி இப்போ நல்லா பாம்பு படம் எடுத்து ஆடும். ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இவன் பாருங்க, அந்த பாம்பாட்டி அந்த ஒரு கூடை வச்சிருப்பா பாருங்க, அந்த கூடையோட மூடி அப்படியே போட்ட தலையோட சேர்த்து வச்சு பிச்சு அப்படியே அழுத்து மூடுவோம். பார்த்துருக்கீங்களா? அதான் பாம்பு ஆடி குடத்தடையும். அதுக்குள்ள போயிடுமா பாம்பு படம் எடுத்து ஆடிட்டு அதுக்குள்ள போயிடுமா. ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும். பாம்பு படம் எடுத்து ஆடுது பார்த்தீங்களா, அப்போ சிறு சவுண்டு வரும், சீர்ற சவுண்டு. அதுதான் பாம்பு சீர்றதுன்றாங்களே, அதான் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும். நல்லா தெரிஞ்சுங்க, பாம்பு வந்து பாம்பு புத்துக்குள்ள போச்சுன்னா முதல்ல தலையை விடும். பார்த்துருக்கீங்களா? முதல்ல தலையை விட்டு உள்ள போகும்போது தலை தான் உள்ள போயிட்டு அதால டக்கு திரும்ப முடியாது. வாழை பிடிச்சிங்கன்னா கடிச்சிடும். தெரிஞ்சுங்க பாம்போட இது. பாம்பு தலையை உள்ள விட்ட உடனேயே தலையை உடனே திருப்பிக்கும், அப்படியே மேல் பக்கம் திருப்பிட்டு வாழை மடிச்சுதான் உள்ள இழுக்கும். பாம்பு அதனோட உடலை உள்ள இழுக்கும் போது அதனுடைய தலை மேலதான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, அதனோட தலை நேரம் உள்ள போகாது. பாம்பு உள்ள நுழைஞ்ச உடனே தலையை திருப்பிடும். தலையை திருப்பிட்டு தலையை புத்துடும் வாய்ப்பக்கத்திலேயே அப்படியே ஓரமா வச்சுட்டு உடம்ப மட்டும் அப்படி தாம்பு கயிறை வளைச்சி இழுக்கிறமே, அது மாதிரி இப்போ வளைச்சி அப்படிதான் உள்ள இருக்கும். நீங்க பாம்பு நேரம் உள்ள போகுதுன்னு வாழை பிடிச்சிங்கன்னா இது தலையை பாம்பு மொழியிலே வச்சுட்டு பார்த்தீங்களா டக்குனு கொட்டிடும். பாம்பு புத்துல நுழையும் போது பாத்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே டக்குன்னு தலையை மேலே கொண்டுடும். உள்ள தலையை விட்ட உடனே தலையை வச்சுட்டு உடம்பதான் மடிச்சு உள்ள எடுத்துக்கும். தலை மேலதான் இருக்கும். அந்த நேரத்துல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா வாழைகளை தொட்டிங்கன்னா கடிச்சிடும். அதனால அது தெரிஞ்சுங்க பாம்பு எப்படி எப்படி போகின்ற. அதான் மூடி திரைக்கு அது ஒத்துக்குள்ள போகும்போது இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூடி திரைக்கின்னு முகம் காட்டும். பாம்பு அந்த டப்பா பொட்டி வச்சுக்கிறேன், அந்த பொட்டியோட மூடியை திறந்த உடனே நீங்க திறக்கும் போதே பாத்தீங்கன்னா பாம்பு எங்கேயோ தூங்கிட்டு இருக்குது, தலை எங்கேயோ உள்ள இருக்கு. தலையை இழுத்து வெளியில காட்டுறதுலாம் இல்ல. திறக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படி முகம் தான் டக்குன்னு அப்படி படத்தை எடுத்து காட்டும். எடுத்து திறந்த உடனே படத்தை காட்டும். அப்படியே அது எப்ப படம் எடுத்ததுன்னே தெரியாது உங்களுக்கு. திறக்கும் போதே டக்குன்னு படத்தை தலையை காட்டும். அதான் மூடி திரைக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபர வேணும். அது கடிச்சதுன்னா கடிச்ச வருஷம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு அப்படியே ஏறும், மண்டையில போய் பிடிக்கும். தலை உச்சந்தலை வரைக்கும் அடிக்கும். அந்த வருஷத்தோட இது எரிச்சலும் வலியும் அந்த வருஷம் ஓடி மண்டை தலையில போய் அடிக்குமோ. அந்த வருஷத்தோட பாதிப்பு வலி ஓடி மண்டை பற்றி தலை வரைக்கும் பரபர நல்லா ஏறது தெரியும். பாம்பு கடிச்சா தேள் கொட்டும் போது பாத்தீங்கன்னா தேள் கொட்ட வந்து தெரியாது. கொட்டின கொஞ்ச நேரத்துக்குலாம் பாத்தீங்கன்னா கட கட கடன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காலில் மேல வர தெரியும். அதனால அந்த இடத்துல வெட்டி இது பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க மேலே ஏறாம இருக்கிறதுக்கு. கடிச்சதுன்னா விஷம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறி வரதே தெரியும் உங்களுக்கு, நேரம் தலை வரைக்கும் வரும். அதான் ஓடி மண்டை பற்றி பரபர வரும். வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மண்டையை பிடிச்சி அந்த விஷத்தோட பாதிப்பு மண்டையை பிடிச்சி பரபரமா. பாரில் பின்னாக்கும் உண்டாம். நாக்குக்கு வந்து பின் நாக்கு. பாம்போட நாக்கு பாத்தீங்கன்னா பிளவுபட்ட நாக்கு, அதான் பின்னாக்குன்னு பேரு. இடத்துல இப்போ நாக்கு பிளவுபட்டிருக்கும். நாக்கு பிளவுபட்டிருக்குன்னா நாக்குல வந்து நடுவில் ரெண்டா இருக்கும். நாக்கு நாக்கு பாம்பு வெளியில் நிட்டு போது பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸா இருக்கும். அப்படி பிளவுபட்டிருக்கும் நாக்குல நடுவில். அதான் பாரில் பின்னாக்கும் உண்டாம். உற்றிடும்ன்றது வந்து ஊர்ந்து வருது. பாம்புக்கு வந்து ஊர்வன தானே அது. அதனால உற்றிடும் பாம்பு எள் எனவே ஓது. ஊர்ந்து வரும் பாம்பை எள்ளுன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப எள்ளுங்கிறது பாத்தீங்க, எள்ளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆடி குடத்தடையும் செக்கு ஆட்டுறாங்க இல்லையா, அதுதான் ஆடுதல். இந்த இடத்துல ஆடுறதுன்றது வந்து செக்குல வச்சு ஆட்டுறாங்க இல்லையா, அது ஆட்டின உடனே என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை அப்பயும் வாணியெல்லாம் எண்ணெயை குடத்துல தான் பிடிப்பாங்க கீழே வச்சு. செக்கு ஆடுற செக்குல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பு மாதிரி இருக்கும், அது கார்க்கு மாதிரி. அந்த கார்க்கு வச்சு டைட் பண்ணுவாங்க, செக்கு ஃபுல்லா ஆடும்.
ஆடி முடிஞ்ச உடனே எண்ணெய் அப்படியே சொதன்னு அப்படியே மேல தொம்பி வரும். புண்ணாக்கு கீழே போயிட்டு எண்ணெய் அப்படியே மேல முதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை எடுத்து விட்டாங்கன்னா அந்த ஆப்பு எடுத்த உடனே அந்த ஆப்பு அந்த கேப் வழியா அப்படியே வெளியில வந்து ஒரு தாரை மாதிரி வந்து வெளியில கொட்டும். அப்ப கீழே ஒரு குடம் வைப்பாங்க அந்த இடத்துல, அந்த எண்ணெய் அதுக்குள்ள விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் வடிகட்டதெல்லாம் கட்டுவாங்க. அதனால ஆடின உடனே என்ன ஆகுன்னா எள்ளு குடத்துக்குள்ள வந்து அடையுமா. ஆடி குடத்தை அடையும். ஆடி முடிச்ச உடனே அந்த எண்ணெய் நேரா அந்த ஆப்பை எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா காருக்கு எடுத்தீங்கன்னா எள்ளு அந்த எண்ணெய் போய் அந்த எள்ளு அரைச்ச எண்ணெய் மேல அப்படியே முதந்து சொசோன்னு வர எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு குடத்துல கீழே இருக்க குடத்துல போய் அடையும். ஆடி குடத்தடையும். ஆடும் போதே இறையும். செக்கு ஆடும்போது பாத்தீங்கன்னா இந்த சேத்துக்குள்ள வந்து ஒரு சவுண்ட் வரும் தெரியுங்களா. சேத்துக்குள்ள நடக்கும் போது அது அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். செக்கு ஆடும்போது ஒரு சவுண்டு வரும். அந்த அரையிற சவுண்டு, எள்ளு அரையிற சவுண்டு, அதான் ஆடும்போதே இறையும். மூடி திறக்கின் முகம் காட்டும். மூடி திறக்கின் முகம் காட்டுனா என்னன்னா குடத்துல எள்ளை பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, எண்ணெயை மூடி வச்சிருப்பாங்க. அந்த மூடியை திறந்த உடனே பார்த்து எட்டி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில உங்க முகம் தெரியும். அததான் மூடி திறக்கின்னு முகம் காட்டும். அங்க வந்து பாம்பு வந்து பொட்டியை திறந்த உடனே பாம்பு தலையை டக்குன்னு முகத்தை காட்டுன்றது. இங்க என்னன்னு இங்க நீங்க மூடியை திறந்த உடனே நீங்க பார்க்கும் போது உங்க முகம் கண்ணாடி மாதிரி அதுல பிரதிபலிக்கும். அதுதான் மூடி திறக்கின்னு முகம் காட்டும். ஓடி மண்டை பற்றி பரபர வரும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சவங்களுக்கு தெரியுது. அந்த காலத்து ஆளுகளுக்கு செவ்வாய் வெள்ளி ஆம்பளைகளுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த எண்ணெயை தலையில வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா உடம்பே அப்படியே உடம்புக்குள்ள வந்து ஒரு ஆயாசமா வரும். உடம்பெல்லாம் வெள்ளன்னு வரும். உடம்புக்குள்ள அந்த அந்த எண்ணெயோட அந்த சூடு இறங்குறது நல்லா தெரியும். எண்ணெயை தலையில வச்சு நல்லா தட்டுவாங்க. தட்டி 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 அந்த தண்ணி எண்ணெயை இறக்கி உள்ள இறக்குவாங்க. எங்க அம்மாலாம் எனக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி எண்ணெய் இறக்கிறாங்கன்னா அவங்க விட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயோட அந்த உடம்புல இருக்கிற சூடு அந்த எண்ணெய் வழியா வெளியில போறதுக்கு தெரியும். கண்ணுகள்லாம் அப்படியே ஆயிடும். கண்ணுல எல்லாம் சூடு அடிக்கும். சுவாசம் ஒரே சூடா இருக்கும். உடம்புல இருக்க சூடு இழுக்கும். அது மண்டையில பாத்தீங்கன்னா அப்படியே சரன்னு அந்த அந்த சூடு இறக்கும். அதான் ஓடி மண்டை பற்றி பரபரவணும். தலையில வந்து எண்ணெயை வச்சு தேய்ச்சாங்கன்னா மண்டையை பற்றி அந்த எண்ணெய் மண்டையை பற்றிச்சுன்னா உங்களுக்கு வந்து பரபரணும். பாரில் பின்னாக்கு முண்டாம. இந்த இடத்துல பாரில்னா பூலோகம். இந்த உலகத்துல எள்ளால கிடைக்கிறது புண்ணாக்கு கிடைக்கலாம். எள்ளு இறைச்ச உடனே புண்ணாக்கு கிடைக்குது இல்லையா, எள்ளு புண்ணாக்கு. அதை சொல்றாரு. பாரில் பின்னாக்கும் கிடைக்குமா. எள்ள வந்து செக்குலேட்டு ஆடும்போது பாத்தீங்கன்னா புண்ணாக்கு கிடைக்குமா. பின்னாக்கும் உண்டாம். உற்றிடும் பாம்பாகும் எள். ஊர்ந்து வரும் பாம்பும் எள்ளும் ஒண்ணு. உற்றிடும் பாம்பு எள்ளெனவே ஓது அப்படிங்கிறதாக பாட்டுது. அருமையான பாட்டு. நல்ல செம காம்பினேஷன் இது. சில இடையில வந்து அப்படியே நிறைய 100க்கு 100 பொருந்துற பாட்டு. ஆடி குளத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரவனும் பாரி பின்னாக்கும் உண்டாம் ஒற்றிடும் பாம்பு எள்ளெனவே ஓது அப்படிங்கிறதாக பாட்டு. இதுவும் ஒரு அருமையான பாட்டு. தேங்க்யூ. இன்னைக்கு ரெண்டுமே அருமை. தேங்க்யூ.